ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன் ஃபைண்டிங் திங்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோஸ் பீஸ் தான் பார்க்க போகிறோம், விச் வாஸ் ரிட்டன் பை ஈவி லூகாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஈவி லூகாஸ் பற்றி பார்த்துடலாம். அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா எட்வர்ட் பேரல் லூகாஸ். இவர் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னா, born on 12th June 1868 எல்தம்ல பிறந்திருக்காரு. டைட் ஆன் 26th June 1938 இறந்திருக்காரு. லண்டன்ல வந்து இறந்திருக்காரு. இவரோட ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ஒரு இங்கிலீஷ் எஸ்ஏயிஸ்ட், பயோகிராஃபர், எடிட்டர் அண்ட் நாவலிஸ்ட். இவர் வந்து இவருடைய ஹியூமரஸ் எஸ்ஏக்கு லைட் வெயிட்டட், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தீம்ஸ்லாம் இவர் வந்து ஹேண்டில் பண்ண மாட்டார். லைட் வெயிட்டட் அண்ட் ஹியூமரஸ் எஸ்ஏஸ் தான் இவர் எழுதுவார். ஸோ ஹி இஸ் நோன் ஃபார் தட். இவரோட லிட்டரரி ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் வெரி சிம்பிள், விட்டி அண்ட் ஹியூமரஸ். விட்டி அப்படின்னா இன்டெலிஜென்ட்னு அர்த்தம். சிம்பிளாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கும், ஹியூமரஸாகவும் இருக்கும். எவ்ரிடே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் ஹியூமன் பிஹேவியரையும் மெயின் தீமாக வச்சு இவர் எழுதுவார். ஓகேவா? ஸோ இவருடைய அதர் ஒர்க்ஸ், அது ஆன் ஃபைண்டிங் திங்ஸை தவிர அதர் ஒர்க்ஸ் எப்படின்னா என்ன முக்கியமான எஸ்ஏஸ்னா பார்த்தீங்க அப்படின்னா, வேண்டரர் இன் லண்டன், த ஓப்பன் ரோடு, இதெல்லாமே வந்து அவருடைய அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க். இவர் நிறைய பயோகிராஃபிக்கல் அண்ட் டிராவல் ரைட்டிங்ஸ் வந்து எழுதியிருக்கார் ஈவி லூகாஸ். ஓகேங்களா? ஸோ இவரோட லிட்டரரி இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 20th century எஸ்ஏயிஸ்ட். ஓகேவா? ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிறைய பர்சனல் எஸ்ஏ வந்து எழுதுறாரு. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பயோகிராஃபிக்கல் அண்ட் ட்ராவல் ரைட்டிங்ஸ் எழுதுறாரு இல்லையா? ஸோ இதனால பர்சனல் எஸ்ஏ, இது எல்லாமே பர்சனல் எஸ்ஏ தான் வரும். ஸோ இதில் இந்த மாதிரி எழுதி தான் அவர் வந்து பாப்புலர் ஆகிறாரு. அந்த அந்த ரைட்டிங்ஸில் எல்லாமே ஒரு ஜென்டில் ஹியூமரஸ் டோன் வந்து இருக்கு. ஓகே, அதே மாதிரி அவர் தன்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையுமே கீனாக அப்சர்வ் பண்ணி ஈவன் ரொம்ப லிட்டில் நுவான்சஸை கூட அவரோட ரைட்டிங்ஸில் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுறாரு. ஸோ இவரோட ரைட்டிங்ஸ் வந்து அதனால தான் இவருடைய ரைட்டிங் சிம்பிள், விட்டி அண்ட் ஹியூமரஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஆன் ஃபைண்டிங் திங்ஸ் அப்படின்ற எஸ்ஏயோட மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பீப்புள் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா, ரொம்ப விகரஸா இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. தே ஷுட் பி மோர் கேர்ஃபுல், பேஷண்ட் அண்ட் அப்சர்வன்ட். அவங்களுடைய டெய்லி லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்ல எவ்ரிடே எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இந்த எஸ்ஏ வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இந்த எஸ்ஏயோட மெசேஜ் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் எஸ்ஏ. தேங்க்யூ.